எம்ஜிஆர் ஆட்சி கோவை உக்கடத்தில் கருணாநிதி கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொடும்பாவி மேலே படுத்து அதை எரிக்க விடாமல் காப்பாற்றினவர் ஆறுசாமி. திமுக காரெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான். கருணாநிதியை கொடுத்துலாம் வேடிக்கை வந்து போயிடுவான். அரசியல்வாதிகள் எல்லாரையும் கழிச்சடை அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. 100% கழிச்சடைகள். யாருமே எல்லாம் லஞ்சம் வாங்கி மக்கள் பணத்தை ஏமாற்றி கோடிக்கணக்காக திருடுறான். பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பயிலுவ பாதி பேர், நான் பேர் சொல்லட்டுமா, எத்தனை அமைச்சர் பூரா எங்கே வித்துட்டு சாராயம் வித்துட்டு இருந்தவன், பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன். ஒரு பேனர் தொங்குச்சான், அண்ணா முதலமைச்சராகி போறாரு. பேனரை பார்த்துட்டு காரை திருப்பி செக்ரட்டரி விட்டாராம். விட்ட பிறகு அபீபுக்கு போன போடியா தினமணி எடிட்டர் அபீப், இல்லையா நான் ஒரு மேட்ரு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, அதை போஸ்டரில் போட்டு வெளியில் கொண்டு வந்துட்டேன். தினமணி நிர்வாகத்துக்கு முதலாளிக்கு சண்டை வந்த பிறகு தொழிலாளி பக்கம் நின்றார். அவருடைய சர்வீஸ் புக்கை கிழிச்சு வீசிட்டான். பென்ஷன் கூட வாங்க முடியும். மார்வாடி பைய 500 ரூபா கவர் வாங்குறதுக்கு 3 மாடி அமைச்சர் ஏறி இறங்குற பல பேர் நமக்கு தெரியும். பாதி பேர் அந்த நிறுவனத்திற்கான தரகர்கள், புரோக்கர்ஸ், இவனெல்லாம் பத்திரிக்கையாளலாம். இந்த பாலிமர் டிவி கல்யாண சுந்தரம், பல பரிதாபங்கள் தெரியும். பரிதாக்கள். நான் பாவம் சகோதரி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. 15 வருஷம் இருக்கும். இவர் ஈசிஆரில் மாட்டிக்கிட்டார். இவருக்கு திருமணமே எத்தனை திருமணம். நிர்மலா சீதாராமன் உனக்கு கருணை பார்வையோடு இருக்காங்க. நீ ஒடுக்கப்பட்ட ஒரு தலைவனையா அண்ணாமலை அடி. திருமாவளவன் ஹைகோர்ட்டில் ஒரு செயற்கையான ஒரு சம்பவம். இத நிகழ்ச்சி முடிஞ்சு 5வது நிமிஷம் அடிக்கிறான். ஸ்டாலின் அடி, நிவேதா பெத்தராஜ் அடி. ஃபைல் நீங்க வேற வச்சிட்டு இருக்கறேன்னு அப்பப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, பல பேருடைய ஃபைல் இருக்கு. நானே ஃபைல் தான். ஃபைல் ஹார்ட் டிஸ்க் சார். எலான் மாஸ்க்கு ஏதாவது பிரிண்ட் அவுட் வேணா என்கிட்ட வாங்கிக்கலாம். பல பேருடைய அந்த புறம் இந்த புறம் சந்தப்புறம் அத்தனையும் தெரிந்தவன் நான். ஆகையால் என்கிட்ட கவனமாக இருக்கணும். பிரபாகரனை பார்த்தோம். பார்க்காதவன் பூரா படம் எடுத்து செட்டிங் பண்ணி மார்பிங் பண்ணி 1000 கோடி சேர்த்துட்டான். அது தெரியல. ஈழ போராட்டம் இறுதி கட்டம். மனித உயிர்கள் எல்லாம் அந்த நிலம் பூரா ரத்தமாக போச்சு. சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். கருணாநிதி பயப்படுறாரு. பல துரோகங்கள் இந்த தமிழினத்திற்கு. எல்லாம் தூக்கி சமக்கிறது யாரு? சிறுத்தைதான், திருமாதான். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தெரியாமையா இருந்திருக்கும் திருமா அவர்களுக்கு. இல்லம்மா, இல்ல, அதாவது எல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே திருவிளையாடல் வசனம் மாதிரி அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவங்க கூட நீங்க சொன்ன மாதிரி கொளத்தூர் மணி அண்ணனா இருக்கட்டும், இல்லை ஒரு சில பேர் அவங்க வந்து திமுகக்கு கூட அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி நீங்க பேசுறதும் இல்லையா? அதுக்காக இல்லை, நான் அவர்களே விமர்சனம் பண்ணுறேன். அவர்களுடைய தியாகம் பூரா திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு வீணா போச்சேன்னு நான் நேரம் அவங்ககிட்டயே சொல்கிறேன். உங்களுடைய நீங்கள் தீக்காவிலிருந்து வெளியே வீரமணிலிருந்து வெளியேறினவர் பொன்முடி வெளியேறுகிற பொழுது தான் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் வெளியேறினார். இன்றைக்கி பொன்முடிக்கு இன்றைக்கி ஒரு 10,000 கோடி சொத்து. 10,000 கோடி மந்திரி, பையன் எம்பி. கோவை ராமகிருஷ்ணா இன்னும் சாதாரணமாக தான் பஸ்ஸில் வர்றார், பஸ்ஸில் போகிறார். அப்போ இன்னும் அந்த தியாகிகளை நம்ம இன்னும் பார்க்குறோமா இல்லையா? கோவை ஆறுசாமி புலிகளுக்காக வெடிகுண்டு தயார் செய்து கொடுத்து, கெர்னட் தயார் செய்து கொடுத்து அந்த நாட்டு விடுதலைக்காக அவர் என்ன பிளாக்லேயே விற்றார், தீவிரவாதிகளுக்கு விற்றார். இல்லை, கையில் காலில் லீடிங் செயின் இழுத்துட்டு கொண்டு போய் டெரரிஸ்ட் ஆக்ட் தடாவில் போட்டு போட்டான். 1 வருஷம் உள்ளே கிடந்தார். இப்படியெல்லாம் தியாகம். நீங்கள் 85 எம்ஜிஆர் ஆட்சி. கோவை உக்கடத்தில் கருணாநிதி கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொடும்பாவி மேலே படுத்து அதை எரிக்க விடாமல் காப்பாற்றினவர் ஆறுசாமி. திமுக காரெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான். கருணாநிதியை கொடுத்துலாம் வேடிக்கை வந்து போயிடுவான். கருணாநிதி கொடும்பாவி கொளுத்திய காரணத்துக்காக எம்ஜிஆர் கட்சிக்காரன் தான் கொளுத்துறான். எம்ஜிஆர் ஆட்சி. கோவை ஆறுசாமியை கூட்டிகிட்டு போய் அந்த காவல் நிலையத்தில் வச்சு தலையில் கட்டி வச்சு அடித்தாங்க. இப்படியெல்லாம் தியாகம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கா. அவர்களோடு பழகிட்டு, ஈழ போராளிகளோடு பழகிட்டு, இந்த தந்தை பெரியார் சொல்வதைப் போல முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான், இதாட அரசியல்,
இந்த மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. சுயமரியாதைக்கு ஒரு இயக்கம், பகுத்தறிவாளருக்கு ஒரு இயக்கம், இப்படி இயக்கம் கண்டவர் தந்தை பெரியார். இன்றைக்கி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? அவர் பேரை சொன்ன ஜர்க்காராம். அப்போ அதையெல்லாம் பார்த்து படித்து அவர்களோடு பெரியாரோடு பழகியவர்கள், இப்போ இருந்தவர்கள், பிரபாகரோடு பார்த்தவர்கள், இருந்தவர்களெல்லாம் பழகி கொண்டு இந்த நாளாந்தர அரசியல்வாதிகளை என்னால் ஜீர்ணிக்க முடியும். அதான் அரசியல்வாதிகள் எல்லாரையும் கழிச்சடை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். 100% கழிச்சடைகள். யாருமே எல்லாம் லஞ்சம் வாங்கி மக்கள் பணத்தை ஏமாற்றி கோடிக்கணக்காக திருடுறான். இவனுக்கு என்ன பேர்? பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பயிர் பாதி பேர் நான் பேர் சொல்லட்டுமா? எத்தனை அமைச்சர் பூரா எங்கே வித்துட்டு சாராயம் வித்துட்டு இருந்தவன், பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன், கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்தவன், லாரி கிளீனராக இருந்தவன், மதுரை மேலூர் கத்தின உதயகுமார் ஒரு அமைச்சர் அதிமுகவில், லாரி கிளீனராக இருந்த எம்எஸ் ஆனந்தன் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், லோடு மேன் மதுரையில் லோடு மேனு யார்? நம்ம செல்லூர் ராஜு, பழக்கடை பாண்டியனுடைய பழக்கூடல லோடு மேன், மூட்டை தூக்குகிறவர். அப்புறம் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து 15 சீட்டை கழித்து வசூல் பண்ணிட்டு இருந்தவர், எல்லாம் அமைச்சர். இந்த பக்கம் திமுக எடுத்துட்டா 300 ரூபா சம்பளத்தில் குடிச்சிட்டு டாஸ்மார்க்லேயே படுத்து கிடந்த ஆள் தான் பொன்முடி. கள்ளச்சாராயம் விற்றவங்க தான் அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி. ஆயில் இன்ஜின் மெக்கானிக் தான் அமைச்சர் வேலு. அப்புறம் பஸ்ஸு கண்டக்டரு ஜெகத் ரட்சகன் வீடு வீடாக போய் போன தலைமுறையாக அவன் பாட்டது. இந்த தலைமுறையில் ஜெகத் ரட்சகன் வீடு வீடாக போய் மீட்டர் ரீடிங் எடுக்கிறவர் தான் இன்றைக்கி எவ்வளோ சொத்து? 1 லட்சம் கோடி. எப்படா இதெல்லாம் இதெல்லாம் எப்படா நடந்தது? இந்த அதிசயங்கள் எப்படா நடந்தது? அல்ல மக்கள் காசை கொள்ள இல்லை. கட்சி மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ஒருத்தரை பற்றியும் நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க. அவங்க சைடில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அழுத்தங்கள் ஆள வச்சு தூக்கிட்டு போட்டோம், ஆள வச்சு கடத்திட்டு போட்டோம், இல்லை வழக்கு போடட்டும். உண்மை தானே சொல்கிறேன். எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு. எத்தனை வழக்கு சார் இருக்குங்க? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் எதுக்கு இன்னொரு 2 வழக்கு போட சொல்கிறீங்க? கணக்கு சும்மா தெரிஞ்சுக்கலாமே. இல்லை அது வேண்டாம். அது நீதிமன்றத்தை அவங்க வைக்கிற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் வேண்டாம். வழக்கோடு வழக்காக வாழ்க்கையை ஓட்டுவோம். உண்மையை சொல்கிறோம், திருப்தி இருக்குது. உண்மையை சொல்லுகிறோம், உறக்க சொல்லு. அதான் திருப்தி. பெரியார் தொண்டை நம்ம மடியில் ஒன்றும் கனமே இல்லை. அதனால் வழியில் பயமில்லை. யார்கிட்டையும் காசு வாங்கலை, யாருக்கிட்டையும் காசு வாங்கலை. எல்லா பேரும் காசு வாங்கியிருக்கான். நேற்று வந்த சவுக்கை பல கோடிகளை வச்சுருக்கான். சவுக்கை பல கோடிகளை வச்சுருக்கான். திமுகவில் பெண் நிறுவனம் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறான். 1 லட்சம் 100 பேருக்கு. சீப்பு செந்திலிருந்து சோப்பு செந்தில் வரைக்கும் 100 பேருக்கு பணம் கொடுக்குறான். இந்த பக்கம் கல்லாலாற்றி ஆதவரிச்சுனா அவன் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறான். 1 லட்ச ரூபாயிலேருந்து சிஓவுக்கு 5 லட்ச ரூபா. இதுதான் மீடியா. இவனு 2 பேரையும் பணம் வாங்காத எவனுமே கிடையாது. இவனுக்கிட்ட பணம் வாங்காத இதுதான் மீடியா. அப்போ இவனுக்கெல்லாம் எப்படி நான் மீடியான்னு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா மக்களுக்கான செய்தியை சொல்லுங்கடானா இந்த மீடியான்னு சொல்லுகிற தரகர்கள், புரோக்கர் அவ்வளோ பேரும் சீப்பு செந்தில் கும்பலில் கொஞ்சம் பேர் இருக்கான். இந்த கள்ளலாட்டி ஆதவரிச்சன கும்பலில் கொஞ்சம் பேர் இருக்கான். இங்கே 100 பேர், இங்கே 100 பேர். இதுதான் மீடியா. மொத்தத்தில் மீடியாவே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அந்த மீடியாவில் தான் உட்காந்து பேசுகிறீங்க. இல்லைம்மா, அதுக்காக இந்த மீடியாவுக்கோ செத்து போன அசீப்பெல்லாம் எனக்கு நண்பர், பெரிய மூத்தவர், தினமணியில் வேலை பார்த்தார், ஹபீப்னு பேர். அவர் அண்ணாவுக்கு அறிமுகமானவர், காமராஜுக்கு அறிமுகமானவர். ஒரு பேனர் தொங்குச்சான். அண்ணா முதலமைச்சராகி போகிறாரு. பேனரை பார்த்துட்டு காரை திருப்பி செக்ரட்டரி விட்டாராம். விட்ட பிறகு இந்த ஹபீபுக்கு போன போடியா, தினமணி எடிட்ரு ஹபீபுக்கு போன போடியா, ஹபீப் உடனே வர சொல்லி வந்தால உடனே ஹபீபுக்கு அடித்து பிடிச்சி வந்தாராம். எங்கே அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில். ஹபீப்பு, என்னையா நான் ஒரு மேட்ரு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, அதை போஸ்டரில் போட்டு வெளியில் கொண்டு வந்துட்டேன், ஏன்கிட்ட சொல்லியா, நான் சரி பண்ணுறேன், நான் சரி பண்ணலைன்னா அப்புறம் நீ போஸ்டரில் போடியா. யாருக்கிட்ட? ஹபீப்கிட்ட. ஹபீப் தலைமைச் செயலாளர் இருந்த மாலதி அந்த அம்மா சம்பளம் வாங்கிட்டு அவருக்கு கொடுத்து 1000 ரூபா கொடுக்கும், தங்கறக்கு இடம் இல்லை. நான் சொல்லுகிற ஹபீப் தினமணி எடிட்டர், தினமணி நிர்வாகத்துக்கு முதலாளிக்கு சண்டை வந்த பிறகு தொழிலாளி பக்கம் நின்றார். அவருடைய சர்வீஸ் புக்கை கிழிச்சு வீசிட்டான். பென்சர் கூட வாங்க முடியல. மார்வாடி பைய தினமணி கோயங்கா இப்படி ஹபீப் வாழ்க்கையை கெடுத்து விட்டார். கடைசியாக அவர் வேதனையில் செத்தார். அந்த ஹபீப்புக்கு கருணாநிதி ஆட்சியில் தஞ்சாவூர் கலெக்டராக இருந்த மாலதி அம்மா, அப்புறம் அந்த அம்மா ஹோம் செக்ரட்டரி, டோட்டல் டிஜிபிக்கும் அவர் தான், அந்த அம்மா தான் சீஃபு. அந்த அம்மா சம்பளம் வாங்கினா
இவர் ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பார். இதெல்லாம் வரலாற்று பதிவு. ஏதாவது லாட்ஜில் தங்கியிருப்பார், வாடகை கொடுக்க முடியாமல் இருப்பார் மேன்ஷனில். அங்கே அந்த மாதிரி தேடிட்டு வரும். யார் வர்றா? தமிழ்நாட்டுடைய ஹோம் செக்ரட்டரி, அதாவது உள்துறை செயலாளர். அந்த அம்மா வந்து அவருக்கு பணம் கொடுத்துட்டு போகும். அவரெல்லாம் நிருபர். அதே போல் நாத்திகம் பாலு பென்ஷன் அவருக்கு. அப்போ அவர் இறக்கும்போது வெறும் 7,000 ரூபா தான் பென்ஷன். எத்தனை ஆண்டு கால பத்திரிகையாளர் ஒரு நாத்திகம் பாலு. விஜயகாந்த் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு செக்ரட்டரிக்குள்ளே வர்றார், பத்திரிகையாளர் அறைக்குள்ளே வர்றார். அப்போ எல்லாம் பம்பரான், காபர் வாங்கிறதுக்கு பம்பரான் எல்லா பயிலும். நாத்திகம் பாலு கேட்டார். அவருக்கு ஒரு மரணம் அடையும் போது 80 வயசு இருக்கும், 75 வயசு. வெள்ளை ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் இருப்பார். அப்படி வாழ்க்கைக்கு 7,500 தான் பென்ஷன் தான் வாழ்க்கையை ஓட்டுறார். மருந்து மாத்திரை வாங்கிட்டு கேட்டார், யோ நீ குடிச்சிருக்கியா இல்லையாயா? நீ சட்டசபை குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி செய்தி வருதியா? நான் கேட்குற உண்மையை சொல்லியாங்கிறாரு. இல்லை உண்மை நான் குடிக்கலைன்னா நீ குடிக்கலையும் சொல்ல வேண்டியதாயா? நீ ஜெயலலிதா சொல்லி குடிச்சிட்டு வந்து அந்த அம்மா சட்டசபையில் சொல்லுதியா? அந்த அம்மாவை எனக்கு ஊற்றி கொடுத்தது. இப்படி கேட்டார் விஜயகாந்த். நீ மன்னிப்பு கேளு. கதை மூட்றா. எங்கே? தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் அறை நான் இருக்கிறேன். ஒரு 30 நிருபர் கதை சாத்துறா. இது யார் இடம்? இது பத்திரிகையாளர் இருக்கிற அறை. இங்கே வந்துட்டு நீங்களாம் வேறு வேலைக்கு போங்க, பத்திரிகை வேலைக்கு வேண்டாம், வேறு வேலைக்கு போன சொல்லுங்க. நீ யார்? மன்னிப்பு கேட்டதே வெளியே போன. சார் பூட்டுறா கதவை. மன்னிச்சுங்கன்னு வெளியே போனார். இது இப்படிப்பட்ட நிருபர்கள்லாம் இருந்த துறை இது. இப்போ 500 ரூபா கவர் வாங்குறதுக்கு 3 மாடி அமைச்சர் ரூமில் ஏறி இறங்குற பல பேர் எனக்கு தெரியும். பாதி பேர் அந்த நிறுவனத்திற்கான தரகர்கள், புரோக்கர்ஸ், இவனெல்லாம் பத்திரிக்கையாளலாம். அப்போ இவர்கள் எப்படி மதிக்கிறது? இந்த பாலிமர் டிவி கல்யாண சுந்தரம், நீங்கள் திருமாவளவன் ஹைகோர்ட்டில் ஒரு செயற்கையான ஒரு சம்பவம், இதை நிகழ்ச்சி முடிஞ்சு 5வது நிமிஷத்தில் அடிக்கிறான். அப்போ உனக்கு யார் பாஸ்? நீங்க வேற அவரை பத்தி பாஜக பாஸ். எனக்கு பல பரிதாபங்கள் தெரியும். பரிதாக்கள். நான் பாவம் சகோதரி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பல சகோதரிகள் உடைய பல இவர் ஒரு 15 வருஷம் இருக்கும். இவர் ஈசிஆரில் மாட்டிக்கிட்டார். நான் ரொம்ப டீப்பான போகல. மாட்டின பிறகு செக்ரட்டரியிலேருந்து போய் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்த ஆளெல்லாம் எனக்கு பேர் தெரியும். பல பரிதாபங்களே எனக்கு தெரியும், பரிதாக்களும் தெரியும். இவருக்கு திருமணமே எத்தனை திருமணம், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவது நல்லா இருக்காது. அதனால் நான் இறுதியாக சொல்கிறேன், நீ ஒரு பத்திரிக்கை முதலாளி. நீ சேலத்தில் கேபிள் டிவி நடத்திட்டு இருந்த. இன்றைக்கி பாஜகவின் தலைவில் ஒரு 100 கோடி ரூபாய் உனக்கு வங்கி கடன் இருக்குது. நிர்மலா சீதாராமன் உனக்கு கருணை பார்வையோடு இருக்காங்க. அதற்காக நீ ஒடுக்கப்பட்ட ஒரு தலைவனையா அண்ணாமலை அடி, ஸ்டாலின் அடி, இன்பநிதி அடி, நிவேதா பெத்தராஜ் அடி. அப்போது கேட்பதற்கு நாதி இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை. ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு சமூகத்தில் 1000 ஆண்டு காலமாக அடிமைப்பட்டவன். இது 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 தர்மமா? இது ஊடக தர்மமா? ஊடக நியாயமா? ஊடக அரணா? இதை நான் கேட்குறேன். இதனால ஃபைல் நீங்க வேற வச்சிட்டு இருக்கிறேன் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா, பல பேருடைய ஃபைல் இருக்கு. நானே ஃபைல் தான். ஹார்ட் டிஸ்க் சார். ஆமா ஆமா. அதாவது எலான் மாஸ்க்கு ஏதாவது பிரிண்ட் அவுட் வேணும் என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்போ அத்தனை விஷயங்களை நான் அனுபவத்தில் இத்தனையும் பார்த்துருக்கேன். அப்போது இவர்கள் யாரை மதிக்கணும், யாரை மதிக்கக்கூடாது, யார் எப்படியான ஆட்கள், இந்த தகவலெல்லாம் 45 ஆண்டு காலமாக நான் மூளையில் சேகரித்து நான் தேவையில்லாத மண்டையில் ஏற்ற மாட்டேன், தேவையில்லாத பார்க்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன், தேவையானதை மட்டும் ஏற்றிக்குவேன். அப்போது பல பேருடைய அந்த புறம் இந்த புறம் சந்தப்புறம் அத்தனையும் தெரிந்தவன் நான். ஆகையால் என்கிட்ட கவனமாக இருக்கணும். என்னோட நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப உரிமையோடு ஒரு நண்பர் எனக்கு திட்டினார். ஒருத்தர் தான் அந்த நண்பர், அவர் பேரெலாம் சொல்ல முடியாது. தோழர் நீ பண்ணது சரியில்லை, என்னையா இப்படிலாம் பண்ணாத. சரி தோழர், நான் உனக்கு அன்புக்கு கட்டுப்படலான்னு சொன்னேன். இப்படித்தான் சில நண்பர்கள் இருக்காங்க. நம்ம சரியானதை சரியானதாக ஏற்றுக்கொள்கிறோம், சரியில்லாததை
சரியில்லைன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ வந்த துறை அந்த துறை நம்ம பெரியாரை பார்த்தோம், கொள்கையை பார்த்தோம். வாழுகிற பெரியார் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், கோவை ஆரிச்சாமி, இவர்களெல்லாம் வாழ்கிற பெரியார் செய்கிற அதே தியாகத்தோடு இன்றைக்கி வாழ்கிற நபர்கள். பிரபாகரனை பார்த்தோம், பார்க்காதவங்க பூரா படம் எடுத்து செட்டிங் பண்ணி மார்பிங் பண்ணி 1000 கோடி சேர்த்துட்டான். நம்ம 80களிலிருந்து பார்த்துருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் பல பேரோட தொடர்பில் இருக்கோம். அப்போது இதெல்லாம் இவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு எப்படி இவர்களெல்லாம் மதிக்க தோணும்? இதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இயக்கம் ஆரம்பித்து அது இப்போ ஒரு பெரிய அளவில் கட்சியாக மாற்றி அவர் வந்து ஒரு எம்பியாக, அதுவும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜுக்கு இப்படி நடந்திருக்குன்றதுக்காக குரல் கொடுத்துட்டு வரும்போது பண்ணுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடியவர் இப்படி நடந்திருக்குன்றதுக்காக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோ எதுவுமே வந்து குரல் கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த போல் ஒரு சம்பவம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை அவங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பாக திரும்ப அவர்கள் போய் குரல் கொடுத்துருப்பாரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைம்மா, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதி ஓட்டுக்காக அவர் ஒரு சாதி அவரை சூழ்ந்திருக்கு. இப்போ அது சூழ்நிலை கைதி. அவர் நீங்கள் திரும்ப வளர்ந்து விடக்கூடாது என்பதிலும் திமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தன்னை விட்டு போய்விடக்கூடாது, தன்னை மீறி செல்வாக்கு வந்துடக்கூடாது, தன்னிடமே அடிமையாக இருக்கணும், தன்னை மீறி அவர் அரசியல் பண்ணிடக்கூடாது. தன்னை மீறி இப்போது ஆர்எஸ்எஸ் ஒரு ஊர்வலம் நடத்துகிறான், சமூக நீதி கூட்டணி, அதுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு போகணும். இல்லைன்னா நீதிமன்றத்தில் சமூக நீதி பேரை நடத்துவதற்கு ஒரு அனுமதி வேணும். ஏன் வீரமணி எங்கே போனார்? கம்யூனிஸ்ட்க்கு சிகப்பாக கட்சி வச்சுருக்காங்களா? அவர்கள் கதிரறிவாரோடு கட்சி, சுத்தியல் அறிவாரோடு கட்சி. இவன் தான் புரட்சியாளர், சிந்தனையாளர். இவர்கள்லாம் ஒரு ஒன்றுமே காணாம். தேடுறா திருமாவளவனை புடி. திருமாவளவன் தான் அந்த சமூக நீதி பேரணியை தலைமையாகி நடத்துவதற்கு தகுதி உடையவும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கல்ல. அப்போது அவர் திமுக மீது விழுந்த அத்தனை கரைகளையும் அத்தனை பழிகளையும் இந்த தலித் இளைஞர்கள் தான் சமந்தான். அதற்கு நன்றி கடனாக கூட திமுக அவர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதுதான் வேதனை. கண்டிப்பாக இதற்கு எதிர்காலத்தில் திமுக பதில் சொல்ல வேண்டி வரும். அந்த காலம் கட்டாயம் வரும். அது காலம் காத்திருக்கிறது, கனிந்திருக்கிறது. ஆனால் அது என்ன சொல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூகத்துக்காக அவர் வந்து இப்போ கட்சி நடத்தலை. அதை தாண்டி பல பேருக்காக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து சாதி ரீதியாக கிடையாது, வணிக ரீதியாக இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஒரு ஆண் பெண் அப்படின்ற பாலினமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் குரல் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது கூட திமுக இன்னும் அவர் வந்து ஒரு சாதிய ஓட்டாக மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு அதை தாண்டி வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஈழ போராட்டம் இறுதி கட்டம், அங்கே மனித உயிர்களெல்லாம் அந்த நிலம் பூரா ரத்தமாக போச்சு. சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். சாகும் வரை உண்ணாவிரதம். கருணாநிதி பயப்படுறார். கருணாநிதி ஆட்சி கவுந்து போயிருமோ, தன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி பறி போயிருமோன்னு பயப்படுறாரு. திருமா உண்ணாவிரத்தை முடிச்சுக்க சொல்கிறார். திருமா கூட சிறுத்தை கூட இருக்கிற பல துரோகில தயாராகிட்டான் காட்டி கொடுக்குறேன். பேர் வாரியாக நான் சொல்ல விரும்பலை. அப்போது பல கட்சி தலைவர்கள் போய் வேண்டாம், நீங்கள் உண்ணாவிரத்தை முடிச்சுக்கோங்க, எங்களுக்கு உங்களுடைய உயிர் முக்கியம், உங்களுடைய உடல் முக்கியம், நீங்கள் சுகாதாரமாக இருக்கணும், கட்சி முக்கியம். இப்படியான சூழல். கருணாநிதி வீரமணி அனுப்புகிறார், ராமதாஸ் அனுப்புகிறார், எல்லாம் ஜூஸ் பாட்டிலோடு வர்றாங்க, எல்லாம் பழச்சாரோடு வந்து நீ குடிச்சே ஆகணுங்கிறாங்க. அந்த மேடையில் ஒரு காண கிடைக்காத காட்சி. ஜவஹர் உல்லாவோ இலா கணேசன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இலா கணேசன் பக்கத்தில் காவி வேட்டியோடு யார் உட்காந்துருக்கா? இலா கணேசன் பக்கத்தில் தொப்பி ஜவஹர் உல்லா உட்காந்துருக்கார் தாடியோட. இந்த காட்சி எங்காவது நடக்குமா? பிஜேபியோ முஸ்லீம் லீகோ. அப்போது இப்படியான காட்சி அகில உலக அத்தனை தமிழர்களும் இன்னும் 2 நாள் இப்படியா நீடிங்க. ஏன்னா யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும். வைகோ ஒன்றாவது உட்காந்துருப்பார், ராமதாஸ் உட்காந்துருப்பார்,
அத்தனை பேர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்கன்னா தமிழ்நாடு பத்திக்கும். பத்துனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், ஈழத்தில் சண்டை நிற்கும். இதுதான் ஃபார்முலா. ஆனால் அதை சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி அந்த உண்ணாவிரத்தை முடிக்க வைத்தவர்களே ராமதாஸ், கருணாநிதி சொல்லி ராமதாஸ். இன்றைக்கி முடிச்சுக்க, 2 நாள் கழித்து அண்டம் கிடுகிடுக்கும். இப்போ எங்கே கிடுகிடுக்கிறது? எந்திரி முடியாமல் படுத்து கிடக்கிறார் சின்ன வீட்டில் ராமதாஸ், சுசீலா வீட்டில் படுத்து கிடக்கிறார் வைத்தியம் பண்ணிட்டு. இப்படி பல துரோகங்கள் இந்த தமிழினத்திற்கு. எல்லாம் தூக்கி சமக்கிறது யார்? சிறுத்தை தான், திருமாதான். அப்போ இதெல்லாம் காலத்துக்கு கண்டிப்பாக திமுக பதில் சொல்ல வேண்டி வரும். என்ன காரணம்னா, திமுக மீது விழுந்த அத்தனை பழியும், ஈழத்து செய்த துரோக பழி அத்தனையும் சுமர்ந்தவர் சிறுத்தை. எத்தனை பேர் குண்டாசில் போனான், எத்தனை பேர் சிறையில் அடைபட்டு கிடந்தான், நூற்றுக்கணக்கான பேர், 200 பேர் 300 பேர். இதெல்லாம் திமுக மனசாட்சி இல்லாமல் காலம் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுகவுக்கு காலம் பதில் கண்டிப்பாக. இப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு அதிகமான அதீத ஒரு ஐக்யூ லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலுமே அவரை வந்து அப்டேட்டடாக வச்சுட்ருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் திரும்ப அவர்களுக்கு. இல்லைம்மா, சூழ்ச்சியில் தான் இருக்கிறோம். அதாவது எல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே திருவிளையாடல் வசனம் மாதிரி அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ அவர் இனி சக்கர வியூகத்தை, திமுக வியூகத்தை உடைத்து கொண்டு வெளியேற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இவர் சரியாக இருந்தால் இன்றைக்கி சீமானே இல்லை. சீமானுக்கு அந்த தமிழ் தேசிய அடையாளம் இவருக்கு வந்திருக்கும். 40 லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வந்திருப்பான். நீங்கள் 2009 ஈழ போராட்டம் நடந்தது, தமிழில் அங்கீகார மாநாடு. நான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். அந்த கூட்டம் அந்த மெயின் ரோடை தாண்டி 50,000 பேர் திரண்டிருந்தான். வரலாறு இல்லையா திரும்பாது. அனைத்து கட்சியும் வந்தான், நக்சல்பாரி வந்தான், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக அவ்வளோ பேர் திரண்டு வந்தான். 50,000 பேர், அனைத்து கட்சி. இது மாதிரி வரலாறு திரும்புமா? தமிழில் அங்கீகார மாநாடு அப்படிலாம் போடுறதுக்கு முதுகெலும்பே இல்லை இன்றைக்கெல்லாம். எந்த கட்சிக்கு தெம்பு திராணியுமே இல்லை. தமிழில் அங்கீகார மாநாடு 50,000 பேர் வந்து அந்த கூட்டம் எங்கே போச்சுன்னா, திமுகவை தூக்கி பிடிக்க ஆரம்பித்த பிறகு 50,000 பேர் காணும். அது 50 லட்சம் பேராக மாறி இருந்தால், மாறிவிடக்கூடாது என்பதில் பெரிய சதியே இருந்திருக்கு, பெரிய சதியே இருந்திருக்கு. சீமாக்கிட்ட போன அந்த 40 லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி இங்கே வந்திருந்தா இன்னைக்கு 1 கோடி பேர் இவருக்கு பின்னாடி நிற்பான். யார் கையை காட்டுறாரோ அவர் தான் முதலமைச்சர். இவர் யாரை கையை காட்டுறாரோ அவங்க சிஎம். 1 கோடி பேர் இவர் பண்ணி வந்திருப்பான். அதிமுகவோட வாக்கு வங்கி, நிரந்தர வாக்கு வங்கி 1 கோடி, திமுகவோட நிரந்தர வாக்கு வங்கி 1 கோடி, 25 லட்சம் பேர் அதிகமாக எங்கே சேராலும் அவங்க சிஎம். இந்த 40 லட்சம் ஈழ உணர்வாளர்கள், 40 லட்சம் 50 லட்சம் பேர் உங்கள் பின்னாடி தான் நின்னா. உங்களை தானே தலைவனாக ஏற்றுக்கிட்டா. பாலசிங்க உடல் லண்டனில் கிடக்கிற பொழுது உலகத்திலிருந்து வேட்டி சட்டையோடு போன ஒரே தமிழன் நீங்கள் தானே. உங்களை தானே உலக தமிழன் கொண்டாடுனா. இந்த தகுதியெல்லாம் நீங்கள் எங்கே போய் கரைச்சிக்கிட்டீங்க? இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் கரைச்சிங்க? திமுகவில் போய் தானே கரைச்சிங்க. அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர். நம்ம அன்பின் காரணமாக அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நன்றி, வணக்கம்.